Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் டைமை சேவ் பண்ணக்கூடிய 6 எக்ஸல் ஷார்ட்கட் கீஸை பற்றி தான் குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தெளிவாக கவனிங்க. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் கீ F2. நார்மலாக ஒரு செல்லில் நமக்கு ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணியோ இல்லை ஃபார்முலா பேஸ் பண்ணியோ ரிசல்ட்டை கெட் பண்ணியிருப்போம். ஆனால் அதில் ஃபார்முலாவை இல்லை ஃபங்க்ஷனை நாம் மறுபடியும் ரீமாடிஃபை பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த ரெண்டு வழி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக தெரியும். ஒன்று, அந்த செல்லை டபுள் கிளிக் பண்ணி அந்த ஃபார்முலாவை எடிட் பண்ணுற மோடுக்கு போவோம். இல்லைனா டைரெக்டாக நாம் மேலே இருக்கக்கூடிய ஃபார்முலா பாரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக ஃபார்முலா ஒரு ஃபங்க்ஷன் மாடிஃபை பண்ண வேண்டிய அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் F2ங்கிற ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது எடிட் மோடுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தாராளமாக நம்ம ஆரோ கீஸை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நாம் எடிட் பண்ணிவிட்டு அண்ட் என்டர் கொடுத்தாலும் ஓகே, இல்லை டேரெக்டாக நீங்கள் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம் நீங்கள் அந்த வேலையை ஈஸியாக முடிச்சுக்கிடலாம். டபுள் கிளிக் பண்ணியே இல்லை ஃபார்முலா பாரை கிளிக் பண்ணியே வேலையை பார்த்துடலாமே, ஏன் F2? யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கீபோர்ட்லேயே எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்காக இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் மாடிஃபிகேஷனுக்காக நம்ம மவுஸை போய் ஹேண்டில் பண்ணும் போது அந்த ஒர்க் ஃப்ளோ பார்த்திங்கன்னா நிச்சயமாக பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தாராளமாக நம்ம F2ங்கிற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி என்டர் கொடுக்காம ஏன் கண்ட்ரோல் என்டர் கொடுக்க சொல்கிறேன்னா, என்டர் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், அடுத்த செல்லுக்கு உங்களுடைய அந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். இதுவே நார்மலாக எடிட் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா செலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நீங்கள் எடிட் பண்ண அந்த சேஞ்சஸை டக்குன்னு ஃபார்முலா பாரில் பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்கும். ஸோ F2ஐ இனி செல்லை எடிட் பண்ணுறதுக்கு தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஷிஃப்ட் V. ஸோ இந்த ஷார்ட்கட் கீ நாம் யூஸ் பண்ண வேண்டியதுக்கான காரணம், பேசிக்காகவே நாம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து வேறு ஒரு சோர்ஸ்லேருந்து நமக்கு தேவையான கான்டென்ட்டை காப்பி பண்ணுறது உண்டு. கண்ட்ரோல் C ஆஸ் யூஷுவல் காப்பி பண்ணுறோம். பட் நாம் பேஸ்ட் பண்ணும் போது கவனித்து பார்த்திங்கன்னா வெறும் கண்ட்ரோல் V கொடுக்கும் போது அங்கே நம்ம என்ன ஃபார்மேட்டில் காப்பி பண்ணமோ, அது வெப் பேஜாக இருக்கலாம், இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், PDF-ஆக இருக்கலாம், இமெயிலாக இருக்கலாம், இல்லை இன்னொரு எக்ஸல் ஒர்க் புக்காக இருக்கலாம், வாட் எவர் எங்கேருந்து காப்பி பண்ணமோ அதோட சோர்ஸ் ஃபார்மேட்டிங்கை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக என்ன ஆகும், இது பேஸ்ட் பண்ணும் போது அதை யூஸ் பண்ணோம். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் நாம் இப்போ கவனித்து பாருங்கள், இது நம்ம இன்னும் இதை வந்து கம்ப்ளீட்டாக அடுத்தடுத்த லைனுக்குலாம் நான் கொண்டு வரல. பட் ஜஸ்ட் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், கவனித்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் என்டர் கொடுத்து இப்போதைக்கு நெக்ஸ்ட் லைனில் கொண்டு வரேன். ஓகே, பட் இதுக்கு நிறைய வழிகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும் இல்லையா அந்த ஃபார்மேட்டிங்கில். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்காக. ரைட், ஸோ இப்போ அதை கவனித்து பார்த்தீங்களா, நமக்கு அங்கே யூஸ் பண்ண அதே ஃபார்மேட்டிங், அதே ஹைப்பர் லிங்க் எல்லாம் அப்படியே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ இப்படி நம்ம கண்ட்ரோல் V நார்மலாக பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வெறுமனே ஆஸ் அ வேல்யூவாக பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை ஈஸி. ஸோ இப்போ பக்கத்து செல்லில் என்ன பண்ணுறோம்னா, ஏற்கனவே காப்பி பண்ணினது தான், ஜஸ்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் V கொடுத்து என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ கவனித்து பாருங்கள், அதில் எந்த விதமான ஃபார்மேட்டிங் இருக்காது, ஹைப்பர் லிங்க் இருக்காது, கலர்ஸ் இருக்காது. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வெறும் வேல்யூவாக நார்மல் டெக்ஸ்ட்டாக தான், நார்மல் டேட்டாவாக தான் பார்த்தீங்கன்னா உள்ளே நமக்கு பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ எதையாவது காப்பி பண்ணுறோம் அப்படின்னும் போது ஆஸ் யூஷுவல் நார்மல் காப்பி தான், பட் பேஸ்ட் பண்ணும் போது அது உங்களுக்கு அந்த சோர்ஸ் ஃபார்மேட்டிங் வேண்டாங்கிற பட்சத்தில் வெறுமனே கண்ட்ரோல் V கொடுக்காம கண்ட்ரோல் ஷிஃப்ட் V கொடுக்கலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. 2022க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேர்ஷன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் V அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ வேலை செய்யும். ஒருவேளை நீங்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லோயர் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் ஆல்ட் V கொடுங்க. அப்போ பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஆஸ் அ டெக்ஸ்ட்டாக பேஸ்ட் ஆனால் போதும். ஓகே, ஒருவேளை நீங்கள் டிஃப்ரெண்ட் கான்டென்ட்லாம் நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு வரீங்க அப்படின்னும் போது அப்போ பேஸ்ட் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வேறு ஒரு ஷீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணி வெறுமனே கண்ட்ரோல் V கொடுக்காம கண்ட்ரோல் ஆல்ட் V கொடுக்குறேன். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம வெறுமனே V அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அதுதான் வேல்யூஸ். ஸோ இதுக்கு லேட்டஸ்டான ஷார்ட்கட் கீ தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் V. ஸோ நீங்கள் 2022க்கு மேலே இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, லைக் 365 or 24 யூஸ் பண்ணுறீங்கன்னா நோ ப்ராப்ளம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் V நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் V கொடுத்து அதுக்கப்புறம் வேல்யூஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஓகே, ஸோ தாராளமாக நீங்கள் வெறுமனே வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஃபார்மேட்டிங்கை நம்ம மாடிஃபை பண்ணுறதோ இல்லை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை சோர்ஸுக்கு மாற்றுறதோ இல்லாமல் நாம் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் V பயங்கரமாக டைம் சேவ் பண்ணும் பெரிய டேட்டாவை நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணும்போது. ஸோ தாராளமாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய டைமை சேவ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஷார்ட்கட் கீ காலமில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறது. ஸோ ரொம்ப சிம்பிள், நமக்கு ஹோம் டேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்குது,
ஈவன் டேட்டா டேப்லேயும் பார்த்தோம்னா ஃபில்டர் இருக்குது. ஸோ நமக்கு பெஸ்ட் என்னென்னா ஜஸ்ட் அந்த டேட்டாவில் ஏதாவது ஒரு செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தாலே போதும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்தோம்னா அப்போ நமக்கு ஹெட்டரில் ஃபில்டருக்கான பட்டன் பார்த்தீங்கன்னா வந்துடும். மவுஸை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆல்ட் அப் ஏரோ கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் அப் ஏரோ கொடுத்தீங்கன்னா அப்போ கரெக்டாக ஹெட்டர் ரோவுக்கு போயிடும். அங்கே இருந்து ஆல்ட் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணும் போது அப்போ நமக்கு அந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக உங்களுடைய கீபோர்டில் இருக்கக்கூடிய ஏரோ கீஸை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா கிரேட்டர் தேன் என்டர் கிரேட்டர் தேன் 1,50,000 அப்படின்னு என்ன பண்ணுறேன் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னம்னா அந்த டேட்டா மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபில்டர் ஆகி வந்திருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு பெரிய டேட்டா தான், நமக்கு அந்த டேட்டா மட்டும் ஃபில்டர் ஆகி வந்தாச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுறதுக்கு, இந்த ஃபில்டரை கேன்சல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த ஃபில்டர் பட்டனும் அண்ட் நம்ம கொடுத்த ஃபில்ட்ரேஷனும் சேர்ந்தே பார்த்தீங்கன்னா போயிடும். ஒருவேளை நீங்கள் அங்கே எதாவது ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னும் போது அது மட்டும் உங்களுக்கு அந்த ஃபில்டரை மட்டும் கிளியர் பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் ஆல்ட் டவுன் ஏரோ கொடுத்து ஃபில்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் கிளியர் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கீபோர்ட்லேயே இந்த வேலையை ஈஸியாக நீங்கள் முடிச்சுக்கலாம். அதுக்காக நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக அந்த டேபுக்கு போயிட்டு அந்த ஆப்ஷனை ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டக்குன்னு உங்கள் டேட்டாவில் இருக்கக்கூடிய ஹெட்டர் ரோவுக்கு போகிறதுக்கு கண்ட்ரோல் அப் ஏரோ கொடுங்க. இது ஒரு டேபிள், அதனால் கரெக்டாக போகுது அப்படின்லாம் கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா நார்மல் டேபிளே கிடையாது, வெறும் டேட்டா ரேஞ்ச் தான். பட் கண்ட்ரோல் அப் ஏரோ கொடுக்கும் போது கரெக்டாக அந்த ஹெட்டர் ரோவுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக போயிடும். ஸோ அங்கேருந்து நாம் கொடுத்த அந்த ஆக்டிவ் பண்ண ஃபில்டரை ஈஸியாக நம்ம ஆல்ட் டவுன் ஏரோ கொடுத்து நாம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மெயினாக நான் சொல்ல வந்தது கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். பட் கூட இந்த ஷார்ட்கட் கீஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நீங்கள் கீபோர்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபோர்த்து ஷார்ட்கட் கீ F4. இந்த F4 கீ யூஸ் பண்ணி சில வேலைகள் பார்த்திங்கன்னா நாம் செய்ய முடியும். கவனித்து பாருங்கள், டேக்ஸோட அமௌண்ட் J2 செல்லில் பார்த்திங்கன்னா இருக்குது. அதைத்தான் இங்கே ரெஃபரன்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ F4 கீ யூஸ் பண்ணி ரெஃபரன்ஸோட டைப்பை நம்ம முதல்ல மாற்றலாம். இப்போ கவனித்து பாருங்கள், இதுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, ஆனால் மீதி எதுக்கு ரிசல்ட் வரல. காரணம் என்னென்னா நமக்கு ரெஃபரன்ஸோட அந்த நான் டேக்ஸுக்கு கொடுத்த அந்த ரெஃபரன்ஸ் என்ன ஆகுது, இந்த ரிசல்ட் காப்பி ஆகும் போது அதுவும் சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இது ஒரு ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸாக இருக்குது. நாம் F4 ப்ரெஸ் பண்ண நமக்கு அந்த செல் ரெஃபரன்ஸோட டைப் பார்த்திங்கன்னா மாறும். ஸோ ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸாக இருக்குது, அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் இல்லை மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸாகவும் நம்ம கொடுக்க முடியும். நமக்கு தேவை இது அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக தான் தேவை. ஜஸ்ட் நாம் என்டர் கொடுத்துடலாம். இப்போ ஃபில் ஹேண்டில் டபுள் கிளிக் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் நமக்கு ரிசல்ட் பக்காவாக பார்த்தீங்கன்னா வந்துடும். ரெஃபரன்ஸ் கரெக்டாக லாக் ஆகிருக்கு. ஸோ எந்த இடத்துலையும் நமக்கு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ F4 யூஸ் பண்ணி நீங்கள் ரெஃபரன்ஸ் டைப் மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் F4 கீ யூஸ் பண்ணி கடைசியாக நாம் செஞ்ச ஆக்ஷனை ரிப்பீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணியாச்சு, இதுக்கு போயிட்டு நான் ஒரு பார்டர் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஓகே, இப்போது நாம் செஞ்ச ஆக்ஷனை திருப்பி நாம் ரிப்பீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு F4 கவனிச்சிங்களா, பார்டர் F4. ஸோ அப்போது நாம் ப்ரீவியஸாக என்ன ஆக்ஷன் செய்கிறோமோ அது வாட் எவர், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதை போய்ட்டு போல்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் F4 கொடுத்தாலும் போல்டு. ஓகே, ஸோ F4 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீ டைரெக்டாக ப்ரெஸ் பண்ணும்போது வேலை செய்யலைன்னா Fn அப்படிங்கிற கீ இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் F4 கீ என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். ஓகே, Fn கீ முதல்ல ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் F4 யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் சில டிவைஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் கீக்கு சில வேறு விதமான ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நார்மலாக நம்ம F4 ப்ரெஸ் பண்ணும்போது வேறு ஏதாவது சிஸ்டமுக்கு சம்மந்தப்பட்ட ஆக்ஷன்ஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அப்படி நடந்துச்சுன்னா F4 கீ Fn கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு F4 கீயை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்ட்ரோல் F4 கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க் புக் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். எக்ஸல் அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, வாட் எவர் த விண்டோ எது ஓப்பனில் இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் Alt F4 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம Alt F4 கொடுத்துட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், கடைசியாக ஷட் டவுனுக்கே பார்த்தீங்கன்னா போகும். ரிப்பீட்டாக நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ரெஃபரன்ஸ் டைப்பை நீங்கள் மாற்றுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஆக்ஷன்ஸை ரிப்பீட் பண்ணுறதுக்கும் F4 கீ ஒரு தரமான ஷார்ட்கட் கீ. ஃபிஃப்த்து ஷார்ட்கட் கீ ஃபார்மேட் செல்ஸ். பல்கியாக எனக்கு தேவையான எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கணும்னா அது ஃபார்மேட் செல்ஸ் தான்.
ஸோ பேரே கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்மேட் செல்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எந்த செல்லாக இருந்தாலும் ஓகே, நான் இப்போதைக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் ஏரோ கொடுத்து கம்ப்ளீட்டாக அந்த செல் ரேஞ்ச் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் கண்ட்ரோல் 1 கொடுத்தோம்னா நமக்கு ஃபார்மேட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே நமக்கு தேவையான ஃபார்மேட்டிங் கொடுத்துக்கலாம். அண்ட் அதாவது நமக்கு தேவையான நம்பரிங் ஃபார்மேட்டிங், இல்லை கரன்சி ஃபார்மேட், இல்லை நமக்கு தேவையான கஸ்டம் ஃபார்மேட்டிங், இப்படி நிறையா பார்த்தீங்கன்னா நம்மளால் கொடுக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம டேப் கீ என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே நமக்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். மேலே பாருங்கள், நம்பர் அப்படிங்கிறது டேப்பில் இருக்கிறோம். நீங்கள் அதை ஆரோ கீ யூஸ் பண்ணி அலைன்மெண்ட்டு, ஃபாண்ட்டு, பார்டர், ஃபில், ப்ரொடெக்ஷன், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை தாராளமாக நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்த டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கம்ப்ளீட் டேட்டாவோட எண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ், ஆனால் வெறும் நம்பராக தான் இருக்குது. ஸோ நமக்கு இது கம்ப்ளீட்டாக ஒரு கரன்சி ஃபார்மெட்டில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் 1 கொடுத்து ஃபார்மெட் செல்ஸ்குள்ளே போயாச்சு. முதல்ல நமக்கு அந்த டேப் தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் இருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு நீங்கள் தேடுற ஆப்ஷன் எந்த டேபுக்குள்ளே இருக்கோ ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டேபை ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணாமல் இல்லை ஆரோ கீஸ் யூஸ் பண்ணாமல் டேப் கொடுத்து அந்த குறிப்பிட்ட ஆப்ஷனோட அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இது கரன்சி ஃபார்மெட்டில் தேவை அண்ட் டெசிமல் பிளேசஸ் இருக்கக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றபடி நமக்கு ஓகே தான். ஸோ ஜஸ்ட் நம்ம டேப் கொடுத்துட்டு என்டர். நீங்கள் அதாவது எல்லாத்தையும் நீங்கள் கீபோர்ட்லேயே செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். பட் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்ட்ரோல் 1 அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். உங்களுக்கு தேவையான மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே அடங்கியிருக்கும். இது ஒன்றை வச்சு பல வேலைகள் நாம் செஞ்சு முடிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக 6th ஷார்ட்கட் கீ ஸ்பேஸ் பார். அதுலேயும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் செக் பாக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணியே தாராளமாக நீங்கள் செக் ஆர் அன்செக் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹேண்டியாக இருக்கும். ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் செக் பாக்ஸஸை நீங்கள் செக் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் ஆஃப் பாக்ஸஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார். ஓகே, அண்ட் அதே மாதிரி மறுபடியும் நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா அது அன்செக் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு எல்லா ஸ்பேஸ் பாரும் வேண்டாம், டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி நீங்கள் டெலீட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு அதில் நீங்கள் அப்ளை பண்ண செக் மார்க்ஸ் எல்லாமே போயிடும். மறுபடியும் நீங்கள் டெலீட் கொடுக்கும் போது என்டையர் செக் பாக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடும். ஓகே, ஸோ இப்படி உங்களுக்கு தேவைன்னா ஸ்பேஸ் பாரை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். இன்னும் நிறைய ஷார்ட்கட் கீஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும். கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டோட அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.